ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். ஹலோ இசிபி ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல். அதுதான் இன்னைக்கு நம்மளோட சேலஞ்சு. அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்குமே தித்திக்கும் இனிய தீபாவளி இல்லை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை 1 தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். தமிழர் திருநாள், உழவர் திருநாள், பொங்கல் திருநாள், தை 1 நிறையா பேர்த்துக்கு அது ஒரு தமிழ் புத்தாண்டு. எனக்கும் தமிழ் புத்தாண்டு தான், ஓகேவா? அதனால் அதை தான் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம சைவத்திலேருந்து ஆரம்பிப்போம். எப்பயுமே நம்மளோட பொங்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கரும்பு, இந்த இனிப்பு பொங்கல், இந்த வெண்பொங்கல் இதை வச்சு தான் நம்ம படைப்போம் எப்பயுமே. அங்கே படைச்சதை அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்ச மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறோம். இது பொங்கலுக்கு முன்னாடியே பண்ணுறோம். அது போக இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 2 கரும்பு நல்லா முழுசாக பெரிய கரும்பாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு கரும்பு இருக்குது, போச்சு. அது இல்லாமல் இங்கே ஒரு கரும்பு இருக்குது. இதை முடிச்சுட்டு அப்புறமா இதுக்கு வரேன், சரிங்களா? அப்படியே இருக்கட்டும் இங்கேயே. ஸோ இனிப்பு பொங்கல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 கப்பு இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெண்பொங்கலும் ஒரு 10 கப்பு இருக்குது. இது நமக்கு 10மான்னு தெரியல, 10 10 தான் நினைக்கிறேன். பார்ப்போம், சாப்பிட்டு முடிச்சுட்டே வாங்கிக்குவோம். அது இல்லாமல் கரும்பு வேறு இருக்குது, அதை தின்னாவே வாய் வலி எடுத்துக்குவோம். முதல்ல இதை முடிச்சுட்டு அப்புறமா கரும்புக்கு போவோம். அப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு பாருங்கள், அழகாக வச்சுருக்காங்க. நெல்லிக்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்காங்க? நெல்லிக்காய், பரங்கிக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், பட்டாணி, பீன்ஸு, இவ்வளவும் போட்டு செஞ்சுருக்காங்க நமக்காக. இதை நடுவில் கொஞ்சம் அப்படி ஊற்றிடுவோம், இனிப்பில் பற்றக்கூடாதுன்றதுக்காக. அது மேலே மேலே மட்டும் கொஞ்சமாக ஊற்றி வச்சிட்டேன். இப்படி வா. ஃபஸ்ட்டு ஒரு வாய் டேஸ்ட்டு பார்த்துருவோம். முதல்ல ஸ்வீட்லேருந்தே ஆரம்பிப்போம். பார்த்துக்கோங்க. வெல்லம் போட்டு அவ்வளோ அருமையாக செய்வாங்க. பால் பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் கற்றுவாங்க. இது நமக்கு மனசுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு திருநாள், தமிழர் திருநாள். முக்கியமாக இது எந்த மதத்தையும் சாராமல் எல்லா மதத்துக்காரங்களும், தமிழர்கள் எல்லாருமே கொண்டாட வேண்டிய பண்டிகை இது. ஓகே, நம்ம சேலஞ்சுக்குள்ளே போயிடலாம். வெண்பொங்கல் அப்புறமா நான் சொல்கிறேன். ரெடி? 3, 2, 1 ஸ்டார்ட். அருமையாக அடுத்து வெண்பொங்கல். சூப்பராக வச்சுருக்காங்க குழம்பு. இந்த வெண்பொங்கலுக்கும் குழம்புக்கும் எனக்கு இது கொடுத்தா எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டே இருப்பேங்க. குண்டாம் புறா கொடுத்தாலும் சாப்பிட்டே இருப்பேன். ஆனால் சக்கரை பொங்கல் இருக்கிறதால கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். இதை சாப்பிட்ட அப்புறம் பார்த்துக்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. குழம்புக்கு ஏற்ற மாதிரி, பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு அப்படியே வயிற்று போகுங்க. கபக்குன்னு போகுது அப்படியே. முக்கியமாக கொட்டையை எடுத்துடணும், இல்லைனாக்கா வயிற்றுக்குள்ளே போய் மரம் முளைஞ்சிடும். ஓகே, இங்கே வெண்பொங்கல் போகிறதே தெரிய மாட்டேதுங்க. இதையும் சாப்பிட்ருக்கோமோ? இந்த ஸ்வீட்டு பார்த்தீங்கன்னா திகட்டுது. நமக்கு தான் இருக்கே வெண்பொங்கல். இதை சாப்பிட்டு அப்புறம் திரும்ப அதுக்கு போவோம். ஸ்வீட்டு மட்டுமே என்னால் சாப்பிட முடியாது போல இருக்குங்க அதிகம். வாவ், சோறு பண்ணிடுற மாதிரி பிசைஞ்சாச்சு.
ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு வளவளன்னு உள்ளே போச்சோ அந்த அளவுக்கு இப்போ கவர்மெண்ட் போகுது. வளவளன்னு போயிட்டு வளவளன்னு வெளியே வர பார்க்குது. ஸ்வீட்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. போச்சு போகிற மாதிரியே வெளியே வருது. இன்னும் கூட வெண்பொங்கல் சாப்பிட்லாம் போல இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னா கொமட்டுதுங்க எனக்கு. நான் நினச்சேன் ஆரம்பத்தில் போகிற வேகத்தை பார்த்தா சரி இன்னும் ஒரு குண்டான் போட்டு அப்படியே சாப்பிட்லான்னு பார்த்தா அப்படியே ஜம்ப் ஆகுது. இங்கே தான் இருக்குது வெண்பொங்கல். இன்னும் கொஞ்சமாக போட்டு சாப்பிடுவோம். அவ்வளோதான். நான் சொன்னேன்ல அப்போவே 10 பத்தாதுன்னு. குழம்பு இருக்குது, குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, அதனாலேயே இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். என்ன குழப்பி சாப்பிடும்போது தான் கொமட்டுது. இது அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். இதுக்கு மேலே சாப்பிட்டோன்னா ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போயே ஆல்ரெடி உள்ளி வெளியும் ஜம்ப் ஆகிட்டு தான் இருக்குது. சேலஞ்ச் வெற்றிகரமாக முடிஞ்சுது. இதை சாப்பிட்ணுன்னா இதுக்கே தனியாக ஒரு வீடியோ பண்ணணும். ஒரு 10 கரும்பு வச்சுட்டு இந்த வீடியோவுக்கு நிறையா லைக் வந்துச்சுனாக்கா அது தனியாக ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம். கரும்பு சேலஞ்ச். ஒரு 10 கரும்பு எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட முடியுதுன்றது சேலஞ்சு. அதிகமாக லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம தமிழர்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. தமிழர்களுக்காகவே பண்ணது ஷேர் பண்ணி வச்சுருங்க. ஈட்டிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாய்லாந்து வீடியோலாம் நிறையா போட்டுட்ருக்கோம், அதையும் பாருங்கள் மக்களே. கொஞ்சம் நாங்கள் நிறையா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய ரிஸ்க் எடுத்துலாம் வீடியோ பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு தாய்லாந்து வீடியோவையும் பாருங்கள். அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. வேறு எல்லாம் சொல்கிறது உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பை.